நாளிலே எலியா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். முதலில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால், எலியாவின் பெயர். எப்படிங்க? எலியாவினுடைய பெயர் என்னங்க? எலியா, அதுதான பெயரு? கரெக்டு தான். ஆனால் அந்த பெயரில் இருக்கிற அர்த்தம் என்ன? முதலாவது, எலியாவை குறித்து முதலாவதாக பைபிளில் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, பாவம் நிறைந்த நாட்கள், பாவம் செய்த மக்கள், பாவம் செய்த ஆட்சி நடந்து கொண்டிருந்த நாட்கள், இஸ்ரவேல் தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கையில், அதில் முக்கியமாக ஆகாப் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கையில், பாகால் தேவதைகளை ஆராதிக்கிற, பூஜிக்கிற, ஆசாரியனாயிருக்கிற ஒருவனுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறான். இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் கட்டாயமான சட்டங்களை, விதிகளை விதித்திருந்தார் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக. எல்லா இஸ்ரவேலனும் நியாயப்பிரமாணத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். அதில் ஒன்று என்னவென்றால், இஸ்ரவேலன், அதாவது கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தரை நேசிக்கிற ஒரு ஸ்திரீயைத்தான் விவாகம் பண்ண வேண்டும். அதே புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். விசுவாசி ஒரு அவ்விசுவாசியை மணம் செய்து கொள்ளக்கூடாது. சரி, ஆகாப் இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜா. இஸ்ரவேல் என்றால் அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ்யம், தேவன் தமக்கென்று ஏற்படுத்திக் கொண்ட அவருடைய சொத்து. நீங்களே என் சொத்து என்று சொல்லி தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார், அவர்களோடு ஒரு உடன்படிக்கையும் செய்தார். தம்முடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த ஜனங்களை ஆளுகை செய்வதற்காக தேவன் ராஜாக்களை தெரிந்து கொண்டபோது, ஆகாப் ராஜாவாய் தேர்ந்தெடுக்கப்பட்டான். எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த தேசத்தை ஆளுகை செய்திருக்க வேண்டும்! இது தேவன் எனக்கு அளித்திருக்கிற பாக்கியம், இது தேவன் எனக்கு அளித்திருக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 40 வருடங்கள் தாவீது செய்த ஆளுகையிலே எவ்வளவு அற்புதமான அரசாட்சி அவன் கொடுத்தான். காரணம் என்ன? அது தேவன் கொடுத்த வாய்ப்பு. இன்று வேலை செய்கிறாயா? அது தேவன் உனக்கு தந்த வாய்ப்பு. வேலை தளங்களிலே ஒருவேளை ஒரு 10 பேருக்கு நீ ஒரு டீம் லீடராக இருக்கிறாயா? தேவன் உனக்கு கொடுத்த வாய்ப்பு. வேலை செய்கிற ஒரு இடத்துல நீ அங்கே மேனேஜராக இருக்கிறாயா? தேவன் உனக்கு அருளி இருக்கிற வாய்ப்பு. பாஷாக இருக்கிறாய், அதுவும் தேவன் உனக்கு தந்த வாய்ப்பு தான். அல்லது ஒரு அதிகாரியாக நீ இருக்கிறாய் என்றால் அது தேவன் உனக்கு கொடுத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை நீ தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, நீ தேவனுடைய பிள்ளையாக உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த பணியை அல்லது ஊழியத்தை அற்புதமாக செய்வதற்கு, அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாய் உதாரண புருஷனாய் செய்வதற்காகத்தான் அதை உனக்கு அருளி இருக்கிறார். அந்த அதிகாரத்தை ஆதாரமாக்கிக் கொண்டு அருவருப்பான காரியங்களை செய்யலாம். அதே அதிகாரத்தை ஆதாரமாக கொண்டு நீ அநேகருக்கு ஆசீர்வாதகரமாகவும் வாழலாம். தாவீது அப்படித்தான் வாழ்ந்தான். அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக வாழ்ந்ததினால்தான் ஒரு மாஸ்டர் பீஸாக நிற்கிறான். யாரிடம் யாரை ஒப்பிட்டாலும் சரி, தாவீதைப் போல இவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக இல்லை. தாவீதைப் போல இவர் கர்த்தருக்கு முன்பாக நீதியாக வாழ்ந்தார். தாவீதைப் போல. ஏன் அப்படின்னா, தாவீதினுடைய வாழ்க்கை ஒரு மாஸ்டர் பீஸா இருக்கும்படியாக அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தான். சகோதரனே, சகோதரியே, நீ வேலை செய்கிற இடத்துல உன்னுடைய பாஸ் உன்னோடு ஒப்பிட வேண்டும். பிறரை வேலை செஞ்சா இவர் மாதிரி வேலை செய்யணுயா, வேலை செஞ்சா இந்த அம்மா மாதிரி வேலை செய்யணுயா, ஊழியம் செஞ்சா இவங்கள மாதிரி ஊழியம் செய்யணுயா. உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு மாடலாக இருக்க வேண்டும். பவுல் அதைத்தான் சொன்னான். நான் இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் நடப்பதைப் போல நீங்களும் என் சாயலாக நடங்கள். I followed Jesus, so therefore follow me. எவ்வளவு அற்புதமான சவாலோடு கூடிய ஒரு சாட்சி பாருங்க. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அது போதும். அற்புதம். நீ ஒரு மாடலாக வாழ வேண்டும். படித்துக் கொண்டிருக்கிறாயா தம்பி, தங்கையே? உன்னோட கிளாஸ்ல நீ ஒரு மாடலா இருக்கணும். மாடலா இருக்கணும் அப்படின்னா ட்ரெஸ் போட்டதில் மாடல் இல்லை, குணாதிசயத்தில் மாடல், அவைக்குரிய நடத்தையில் மாடல், டிசிப்ளின்ல ஒரு மாடல், படிப்பில் ஒரு மாடல், அம்மா அப்பாவை மதிக்கிற விஷயத்துல,
அவர்களுக்கு பேச்சுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்துல, அவர்களை சந்தோஷப்படுத்துகிற விஷயத்துல, அவர்களுக்கு பெருமை தரும்படி வாழ்கிற விஷயத்துல நீ ஒரு மாடலா இருந்தாகணும். அநேக தாய் தகப்பன்மார் உன்னை காண்பித்து தங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் வளர்க்க முடிய வேண்டும். பாருறா, அவனை எவ்வளவு நேர்த்தியான பையனா இருக்கிறான். கவனி, எவ்வளவு நேர்த்தியா அவங்க அப்பா பேச்சை கேட்கிறான், அவங்க அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படுகிறான். எவ்வளவு நேர்த்தியா டிசிப்ளினா இருக்கான்னு கவனி. எவ்வளவு நேர்த்தியான ஆவிக்குரியவனா இருக்கான்னு பாரு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பக்தி இருக்குன்னு பாரு. தேவன் மேல எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கான் பாரு. கண்டபடி கண்ட விஷயங்களை செய்யாம, கண்ட நட்புகளோடு சேர்ந்து சுத்தாம, பரிசுத்தமற்ற காரியங்களுக்குள்ள சேர்ந்து இருக்காம எவ்வளவு அற்புதமான ஆவிக்குரிய பையனா இருக்கான். உன்னை பார்த்து அநேக தாய்மார்களும் தகப்பன்மார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும், அவர்களை நல்ல வழியில் வழிநடத்தவும் வேண்டும். அதைத்தான் தேவன் ஆசைப்படுகிறார். ஆகாபுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார், தேவனுடைய சித்தத்தின்படி அரசாட்சி செய்வதற்கு. ஆனால் ஆகாபோ பாவம் நிறைந்தவன். எப்பேற்பட்ட பாவி என்றால், ஆகாபை போன்ற பாவி அவனுக்கு முன்னாலும் இருக்கல, அவனுக்கு பின்னாலும் இருக்கல. கவனிங்க, எந்த விஷயத்துலங்க? பாவங்களை செய்வதில் அவனைப் போன்ற ஒரு துன்மார்க்கன் வேறொருவன் இல்லை என்பதை கூட நாம் வாசிக்க முடியும். வாருங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16:30. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதுவரைக்கும் ஆளுகை செய்த எல்லாரை பார்க்கிலும் மிகவும் அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து, அருவருப்பான ஆட்சி செய்து, கவனிங்க, அருவருப்பான ஆட்சிக்கு இலக்காகி தேசத்தையும் நாசமாக்கிக் கொண்டிருந்தான். அதில் முக்கியமாக தான் செய்து கொண்ட விவாகம் தேசத்தை இன்னும் வேகமாக அழிவுக்கு கொண்டு போய் கொண்டிருந்தது. இது நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? விவாக வயதில் இருப்பவர்கள், விவாகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், விவாகத்துக்காக விண்ணப்பம் பண்ணுவோர் இருக்கீங்களா? சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில எங்க நீ என்ன தப்பு செஞ்சாலும் சில நாட்கள் அதை சரி செஞ்சுக்க முடியும். ஆனால் விவாக விஷயத்தில் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா உன் வாழ்நாள் முழுக்க அதற்கான விளைவை அனுபவித்து ஆகணும். 1க்கு 2 தடவை, 2க்கு 4 தடவை, 4க்கு 10 தடவை ஆண்டவருடைய சித்தம் என்று கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் விவாகத்துக்குள்ள நுழையணும். அப்படி இருந்தா தான் அந்த குடும்பத்திலே தேவன் இருப்பார். அப்ப பிரச்சனைகள் வராதா? வரும். தேவன் இருப்பதால் மாத்திரம் கஷ்டங்கள் வராதா? வரும். மன வருத்தங்கள் வராதா? வரும். ஆனால் தேவன் அந்த குடும்பத்தில் இருப்பார் என்றால் அதை தம்முடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வார். அந்த குடும்பத்தை அவரே கட்டுவார். அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற எல்லா தேவைகளுக்கும், சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளுக்கும், சிக்கல் பிரச்சனைகளுக்கும் தேவன் உன்னோடு துணையாய் நிற்பார். உன்னை சார்ந்து அவர் இருப்பார். உனக்கு ஆதரவாக என்றும் நிற்பார். உன் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எனவே தேவ சித்தத்தின்படியான விவாகம்தான் ஆசீர்வாதம். அவருடைய சித்தத்திற்கு ஒருவேளை விரோதமாக செய்து கொள்ளுகிற எல்லா விவாகங்களும் ஆபத்தானவைகள் என்ற விஷயத்தை மறந்துடவே கூடாது. ஆகாப் எடுத்த இந்த தவறான முடிவினாலே தேசம் இன்னும் பிரச்சனைகளுக்கு இலக்காகியது. காரணம், எசபேல் என்கிற ஒரு பெரிய பாவி, பாகால் தெய்வங்களை பூஜிக்கிற ஒரு அந்நிய ஸ்திரீ தன்னோடு கூட அந்த அந்நிய தெய்வங்களையும் கொண்டு வந்து விட்டாள். தேசம் முழுவதிலுமே கூட, இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே அந்த தெய்வத்தை உருவாக்கி நிறுத்தினாள். கர்த்தருடைய பெயரை எடுக்கக்கூடாது, கர்த்தரை பற்றி பேச்சே எடுக்கக்கூடாது, ஒருவரும் அவரிடத்தில் ஜெபிக்க வாய்ப்பில்லை, ஒருவரும் தேவனை குறித்து பிரசங்கிக்க வாய்ப்பில்லை என்ற கட்டளையே அவள் போட்டுவிட்டாள். நாட்களிலே தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள்? சீஷர்களை உருவாக்குவார்கள். அவர்களை தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று அழைப்பார்கள். சாமுவேலும் கூட ராமா என்கிற பகுதியிலே சீஷர்களை உருவாக்கினான். தீர்க்கதரிசிகள் அப்படி புத்திரர்களை உருவாக்கினார்கள். எலியாவும் கூட தீர்க்கதரிசிகளை உருவாக்கினான். எலிசாவும் கூட தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களை உருவாக்கினான். அப்படியே நாட்களில் தீர்க்கதரிசிகளுக்கான ஸ்கூல் இருந்தது. அப்பொழுது எசபேல் என்ன செய்கிறாள் என்றால், இஸ்ரவேல் தேசத்தில் எங்கேயாவது இந்த தீர்க்கதரிசிகள் தென்பட்டா, அதிலையும் கர்த்தரை குறிச்சு பேசினா உடனே அவங்கள கொன்னு போடுங்க. யாராவது கர்த்தருடைய பெயர் எடுத்தா அந்த தேசத்துல அவங்க கதை அவ்வளவுதான் சொல்லி வச்சிருங்க. ஷூட் அட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கண்டதும் கொன்று விடுங்கள். பேர்பட்ட பயங்கரமான நாட்கள் அவை. அப்படிப்பட்ட அந்த பயங்கரமான நாட்களிலே ஒரு தம்பதிக்கு ஒரு மகன் பிறந்தான். இப்ப பிள்ளை பிறக்கும்போது அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்? ஆண்டவரை பத்தி பேச்செடுத்தாலே கொன்னு போட்டுறாங்க. தேவனை குறித்து பேசினா கொண்டுறாங்க. இவங்க அந்த தேவனாகிய கர்த்தரை நம்புறவங்க அப்படின்னு யாராவது சொன்னா அவ்வளவுதான் கொன்னுடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான அந்த நாட்களிலே அந்த தம்பதியருக்கு ஒரு பிள்ளை பிறக்குறான். இப்ப அந்த தம்பதியர் தங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்.
என்ன பேரு வைக்கிறது? எந்த பேரு வச்சாலும் நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி பேரு வச்சுக்கலாம். எந்த பெயரை வைத்தாலும் நம்முடைய பிள்ளைக்கு நாளைய தினத்துல அபாயமோ கேடோ வராதபடிக்கான பெயரை வைக்க வேண்டும். இந்த யோசனை கொஞ்சமாவது அவங்களுக்கு இருந்துதாங்க? இல்லவே இல்லை. நம்முடைய பிள்ளைக்கு நாம் நம்பிக்கொண்டிருக்கிற சித்தாந்தம், நமக்குள் இருக்கிற அந்த விசுவாசம், நாம் நம்பி இருக்கிற தேவன் யார் என்பது என் பிள்ளைக்கு தெரிய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். அப்போ ஆக்சுவலா நம்முடைய தேவன் யார், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அந்த சத்தியத்தை நம்முடைய குமாரன் இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் சாகலாம், ஆனால் நம்முடைய விசுவாசம் சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைக்கு நம்முடைய விசுவாசம் சம்பந்தப்பட்ட பெயரைத்தான் வைக்க வேண்டும். எந்த பெயர் வைத்தால் நன்றாக இருக்கும்? கர்த்தருடைய பெயரை கலந்து வைக்கிற பெயரை வைத்தால் அவ்வளவுதான். கண்டிப்பா சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் கட்டாயம் வரும். நாமும் தப்பிக்க முடியாது, அந்த பெயரை கொண்டிருக்கிற பிள்ளையும் தப்ப முடியாது. அதனால அவங்க பயந்தாங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. அப்ப என்ன செஞ்சாங்க? தயங்கவே இல்லை. நாம் நம்புகிற தேவனை குறித்து நாம் பேசாவிட்டால், நமக்கு இருக்கிற விசுவாசத்தை குறித்து நாம் தைரியமாய் சொல்லாவிட்டால், இந்த தேவனை நம்புவதால் என்ன பிரயோஜனம்? எவ்விதத்தில் அவருக்கு மகிமை வரும்? எனவே கட்டாயமாக 100 ஆறானால் 6 100 இந்த பிரபஞ்சமே எதிர்த்து நின்றாலும், நமக்கு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தீங்கிழைத்தாலும், நம்மை அவ்வளவாய் நேசித்து அந்த எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த நம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் விடுவித்து நமக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்து, கழுகு தன் சிறகுகளின் மீது எப்படி தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போகிறதோ அவ்விதத்திலே தேவன் நம் எல்லோரையும் சுமந்து கொண்டு வந்து அடிமைகளாக இருந்து நம் எல்லோரையும் விடுவித்து ஒரு ராஜ்யத்தை அருளினாரே. அந்த மகத்துவமுள்ள தேவனை குறித்து பேசுவதற்கு, அவ்வளவு மகத்துவமுள்ள தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவதற்கு ஏன் பயப்பட வேண்டும் நாம் என்று கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்கள். தங்கள் பிள்ளைக்கு நம்முடைய விசுவாசத்தையும் நாம் நம்புகிற தேவனை குறித்ததான சத்தியத்தையும் இந்த உலகக்கு அறிவிக்கிற பெயரை வைக்க வேண்டும். அப்ப என்ன பெயர் வைக்கலாம்? ஏல் யா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர்தான் தேவன் அப்படிங்கிற பேரை வைக்கலாம். என்னங்க, இந்த பேரை வச்சா நம்மள ஒரு வேளை கொண்டுடுவாங்களோ என்னவோ? நம்மை உயிருக்குயிராய் நேசித்த அந்த தேவனுக்காக நம்ம உயிரை கொடுப்பதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? அதே பேரை வைக்கலாம். இல்ல அதனால நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் என்னவோ, பெனிஃபிட்ஸ் ஏதாவது போயிடுமோ என்னவோ? இல்லையாங்க? பேர் இன்னைக்கு எதுக்கு சில பேர் தைரியமா வைக்க முடியல? பெனிஃபிட்ஸ் போயிடுங்கிறதுக்காக. இப்படி எத்தனை பேருங்க மேல் அப்படியே கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு, வெளியே ஆவிக்குரியவர்களாக காண்பித்துக் கொண்டு, வெளியே பக்திமான்களாக காண்பித்துக் கொண்டு, அவங்க பேர்ல மாத்திரம் தேவனுடைய நாமம் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்களுடைய விசுவாசம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. காரணம் என்ன? இவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் போயிடுங்கிறதுக்காக. இந்த உலக பிரகாரமான பெனிஃபிட்ஸ்க்காக பரலோகத்தை நாம் இழந்து போகலாமா? இந்த உலக பிரகாரமான பெனிஃபிட்ஸ்க்காக தேவனுக்காக வைராக்கியத்தோடு அவருக்கு சாட்சியாய் வாழக்கூடிய பாக்கியத்தை இழந்து போகலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் மகன்கள் 2 பேரும் சாகஸ் அண்ட் சுஹாஸ். சாகஸ் பிரின்ஸ் அண்ட் சுஹாஸ் பிரின்ஸ். இந்த தேசத்துக்கு நாம் போகிற போது சாகஸ் என்பதும் சுகாஸ் என்பதும் நம்முடைய பாஷைக்குரிய பெயர்கள் தான். ஆனாலும் நீங்க தயவு செஞ்சு கவனிக்கணும். சாகஸ், சாகஸ், கர்த்தருடைய கரம் என்பது சாகச காரியங்களை செய்யும். அதுதான் ஏன் எங்க டாடி அந்த பேரு வச்சார்னா, நான் தேவனுடைய கரங்களிலே சாகச காரியங்களை செய்கிற சாதனமாயிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எங்க அப்பா எனக்கு அந்த பேரை வச்சிருக்காரு. சுஹாஸ் என்றால் சிரிப்பு, சந்தோஷம். யாரால இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியும்? பரிசுத்தமா வாழ்றவங்களால தான் சந்தோஷமா இருக்க முடியும். யார் இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களாய் ஆக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரு பாவியை பரிசுத்தவானாக மாற்ற முடியும். பரிசுத்தமாய் மாறின மனிதனால் மாத்திரம்தான் சந்தோஷமாகவும் வாழ முடியும். அந்த சந்தோஷத்தை உலகத்திற்கும் பகிர்ந்து தர முடியும். இந்த 2 பெயர்களிலும் காமனாக காணப்படுவது என்னவென்றால் ஹஸ். என்னதுங்க? ஹஸ். இந்த 2 பெயர்களிலும் காணப்படுகிற ஒரு ஒற்றுமை என்னவென்றால் அது ஹஸ். ஹஸ் என்றால் என்ன? ஹஸ், ஜான் ஹஸ் பைபிளை நேசித்தவர். எந்த அளவுக்கு நேசித்தார் என்றால், இந்த பைபிள் தானே ஒரு பாவி பரிசுத்தவானாய் மாறுவதற்கான ஆதாரம்.
இந்த பைபிளில் இருக்கிற சுவிசேஷங்கள் தானே அழிந்து போகிற ஆத்துமாவை இரட்சிப்புக்குள் வழிநடத்துவது, அந்த இரட்சகரை அறிமுகம் செய்து வைப்பது. இந்த வசனங்கள் தானே. இந்த வசனங்களை எல்லோரும் வாசிக்க வேண்டுமென்றால் இந்த பைபிள் எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். ஹீப்ரு, அராமிக் மொழிகளிலே மாத்திரம் அல்ல. இந்த பைபிள் எல்லோரும் வாசிக்க வேண்டுமென்றால் எல்லோருடைய பாஷையிலும் மொழிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றுதான் ஜான் ஹஸ் அந்நாட்களிலே போராடினார். பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும், எல்லா பாஷைகளிலும் இதை மொழியாக்கம் செய்ய வேண்டும். ஏன் நாம் மட்டும்தான் படிக்க வேண்டும்? ஏன் நாம் மாத்திரமே இதை புரிந்து கொண்டு சந்தோஷப்பட வேண்டும்? எல்லோருடைய கரங்களிலும் பைபிள் இருக்க வேண்டும், அதுவும் அவர்கள் பாஷையிலேயே இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம் என்று சொன்னதற்காகவே ஜான் ஹஸ் அநியாயமாக, அக்கிரமமாக கட்டைகளோடு கட்டப்பட்டு உயிரோடு இருக்கும்போதே எரித்துக் கொல்லப்பட்டார். அவர் தீக்கு இரையாக்கப்பட்டார். அப்படி எரிந்து கொண்டிருக்கும்போது ஜான் ஹஸ் பாடல் பாடிக்கொண்டே, ஆண்டவரை துதித்துக் கொண்டே தன் உயிரை துறந்தார். ஒரு நபர் பைபிளை டிரான்ஸ்லேட் செய்ய வேண்டும், பைபிள் எல்லோருடைய பாஷையிலும் மொழிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற ஆவலினால் தன் உயிரையே தியாகம் செய்திருந்தாரே, நாம் எப்படி மௌனமாயிருக்க முடியும் என்று சொல்லி அந்த மரணத்தை பார்த்து ஜான் விக்லிஃப் என்ற ஒரு பக்தன் பைபிளை முதலாவதாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணினார். வில்லியம் டிண்டேல் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுகிற முயற்சியிலே அவர் தொடர்ந்தபோது அவர்கள் எதற்காக இப்படி முன்வந்தார்கள் தெரியுமா? ஜான் ஹஸ் பைபிளை எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்று போராடிய ஒரே காரணத்துக்காக கொல்லப்பட்டாரே, உயிரையே தியாகம் செய்தாரே. அவர் செய்த அந்த தியாகத்திற்கு அர்த்தம் இருக்க வேண்டுமென்றால் பைபிள் கட்டாயமாக மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை ஜான் ஹஸ் கொண்டு வந்தார். எப்பொழுதாவது என்னுடைய வாழ்க்கையில அவருக்குரிய பிரகாரமாக நான் கொஞ்சம் பலவீனமாக உணர்கிற போது ஜான் ஹஸ் என்ற இந்த பக்தனுடைய வாழ்க்கை சரித்திர படத்தை நான் பார்ப்பேன். அந்த மூவியை பார்க்கிற போது அவர் எவ்விதத்திலெல்லாம் பரிசுத்த வேதாகமத்துக்காக போராடினாரோ, எவ்விதத்திலெல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எல்லோர் கைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று பிரயாசப்பட்டார், போராடினார். அதன் விளைவாக தன் உயிரையே கூட இழந்து போனார் என்று அதை பார்க்கிற போது என் ரத்தமெல்லாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். என்னுடைய பிள்ளைகளும் கூட பைபிளை நேசிக்க வேண்டும், பைபிள் பிரகாரம்தான் வாழ வேண்டும், பைபிளை அவர்கள் போதிக்க வேண்டும், பைபிளில் இருக்கும் சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஹஸ்ஸை போல அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் இருவர் பேரிலும் அந்த ஹஸ் சேர்த்தேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பிரின்ஸ் என்றால் ராஜகுமாரன். எதற்கு இவர்கள் பிரின்ஸ்? ஏனென்றால் ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்பதனால் இவர்கள் ராஜகுமாரர்கள். அப்படி பார்த்தா நாம் எல்லோருமே கூட ராஜகுமாரர்கள்தான், நீங்கள் எல்லோருமே ராஜகுமாரிகள்தான். ஏனென்றால் நம்முடைய பிதாவானவர் ராஜாதி ராஜா. எலியாவுடைய தாயும் தகப்பனும் ஒரு அற்புதமான முடிவெடுத்தார்கள். என்ன முடிவு? நம்முடைய பிள்ளைக்கு என்ன பெயர் வைப்பது? எந்த பெயர் நம்முடைய விசுவாசத்தை அறிவிக்கிறதோ, எந்த பெயர் நாம் எந்த தேவனை நம்புகிறோம் என்பதை தைரியமாய் வெளிப்படுத்துகிறதோ அந்த பெயரையே வைப்போம். என்னங்க, அந்த பெயரை வச்சா நமக்கு ஆபத்தா வந்துருமோ, நம்ம பிள்ளைக்கு ஆபத்தாயிடுமனவோ, நாம ஆபத்துக்குட்படுவோம், நம்முடைய பிள்ளையின் வாழ்க்கை ஆபத்துக்குள்ளாகும் என்று நம்முடைய விசுவாசத்தை அப்படியே மூடி புதைச்சிடலாமா? நாம் விசுவாசிக்கிற தேவனுடைய மகத்துவத்தை அறிவிக்காமல் மௌனமாக இருந்து விடுவோமா? அப்படி வாழ்வதைக் காட்டிலும் அந்த தேவனை விசுவாசியாமல் இருப்பதே நல்லது. ரிச்சர்ட் வோர்ம்பிராண்ட் என்கிற ஒரு பக்தன் இருந்தார். அது கம்யூனிஸ்ட் தேசம். தேவனை குறித்து பேசினால், இயேசுவை குறித்து பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சிறைச்சாலையில் அடைத்து விடுவார்கள். ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருந்தது. அந்த கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருந்த போது அந்த ஸ்டேஜிலே பேசிக் கொண்டிருந்தவர்கள் இயேசுவுக்கு விரோதமாக பேசினார்கள். ஒரு மந்தை எழும்பியிருக்கிறது, மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த மந்தை. இயேசுவாம், அவர் இரட்சகராம், வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிடுவாராம் என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பொய் பிரசங்கங்கள் செய்து மனிதர்களை ஏமாற்றி மாற்றுகிறார்கள் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அந்த ஸ்டேஜிலே பேசிக் கொண்டிருந்த போது ரிச்சர்ட் வோர்ம்பிராண்ட் அவருடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்திருந்தார்கள். ரிச்சர்ட் வோர்ம்பிராண்டுடைய மனைவி, என்னங்க அவங்க நம்ம ஏசப்பாவை குறித்து தப்பா பேசுறாங்கங்க, இயேசுவின் தியாகம் ஒரு பொய் என்றும், இயேசுவின் மரணம் அது உண்மை இல்லை என்றும், இயேசுவை நம்பினால் வாழ்க்கைகள் மாறும் என்கிற சத்தியம் தவறானதென்றும் அது பொய் என்றும் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களே.
சத்தியம் அறிந்திருக்கிற நீங்க எப்படிங்க மௌனமா இருப்பீங்க? அப்ப ரிச்சர்ட் வோம்பிராண்ட் என்ன சொன்னாரு தெரியுங்களா? நான் ஒருவேளை எழுந்து நின்று நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் உண்மை வார்த்தைகள் அல்ல, இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இந்த உலக இரட்சகர், இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஒரு பாவியான மனிதனை பரிசுத்தவானாக மாற்றக்கூடியவர், அப்படி செய்யக்கூடியவர், அது சத்தியம் என்று ஒருவேளை சொல்லுவேன் என்றால் நீ உன் கணவரை இழந்து போவாய். அவர்கள் என்னை சிறையில் அடைத்து விடுவார்கள். வாழ்க்கையில் திரும்ப உன்னை பார்க்காம கூட போயிடலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த ஸ்தானத்தில் ஒருவேளை நீங்க இருந்தா உங்க கணவர்கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பீங்க? ஐயோ, உங்களை இழந்துட்டு என்னால் என்ன செய்ய முடியும்? உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு நான் எப்படி வாழ முடியும்? இது அவ்வளோ சீரியஸான மேட்டர்னு நான் நினைக்கல அப்படின்னு அமைதியா இருந்துருவீங்களா? இல்லைங்க என்ன செய்வீங்க? ரிச்சர்ட் வோம்பிராண்டுடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு கூட சாட்சியாய் வாழ்கிற கணவன் என்று நான் சொல்ல வேண்டுமென்றால் நீங்க தைரியமா எந்திரிச்சு நில்லுங்க என்று தன் விசுவாசத்தை தைரியமாய் வெளியே சொல்ல முடியாத தத்தி மாதிரி இருக்கிற என் கணவர் என்ற அவமானத்தை சுமப்பதை காட்டிலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் நின்றதற்கான ஒரே காரணத்துக்காக என் கணவர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்று நான் கௌரவமா சொல்லிக்குவேங்க, அதைத்தான் என் பெருமையாக கருதுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட்டுட்டு ஏசப்பாவை குறித்து அவ்வளவு தப்பு தப்பா பேசும்போது மௌனமா எப்படி உட்கார்ந்திருக்க முடியும்? எழுந்து நின்றார், தைரியமாய் ஆண்டவருக்காக சாட்சி சொன்னார். அரெஸ்ட் பண்ணப்பட்டார். 14 வருட காலங்கள் ரிச்சர்ட் வோம்பிராண்ட் அநேக சித்திரவதைகளுக்கு ஆளானார். சத்தியத்துக்காக சித்திரவதைகள் என்ற பெயரில் ஒரு புத்தகம் உண்டு, டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட். இந்த புத்தகத்தை வாசிச்சா கட்டாயமா நமக்கு ரத்தமெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும். கிறிஸ்துவினுடைய கவனிங்க, சத்தியத்தை அறிவித்த ஒரே காரணத்துக்காக, நீங்கள் சொல்வதெல்லாம் தப்பு என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைத்தார்கள். கவனிங்க, அவர் ஜெயிலிலே சந்தித்த சிரமங்கள், அவர் அனுபவித்த அந்த அநேக கஷ்டங்கள், அவற்றையெல்லாம் ஒரு புத்தகமாக அவர் எழுதினார். அந்த புத்தகத்தை இந்த உலகிற்கு அவர் கொடுத்தார். அவர் சந்தித்த அந்த சிரமங்களினாலே, அவர் அனுபவித்த அந்த கஷ்டங்களினாலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்கள் எழும்பி வந்தார்கள் தெரியுமா? பெரிய ஊழியம் செய்வதற்கு, வைராக்கியமாய் வாழ்வதற்கு. அந்த புத்தகத்தை நானும் வாசித்திருக்கிறேன். இதை வாசித்த போது ரத்தமெல்லாம் உறைந்தது. ஐயோ, வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும். அன்பு சகோதர சகோதரிகளே, எலியாவின் தாயும் தகப்பனும் என்ன முடிவெடுத்தார்கள் தெரியுமா? நம்முடைய பிள்ளைக்கு நாம் எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையை அவனும் கண்டினியூ பண்ணணும். அதுக்காக நாம் ஒருவேளை செத்துருவோம். ஒருவேளை நாம் செத்தாலும் கூட நாம் எந்த தேவனை நம்பியிருந்தோமோ, எந்த விசுவாசத்தோடு கூட வாழ்ந்தோமோ, அதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டுமென்றால் நம்முடைய பிள்ளைக்கு நாம் இந்த பேர் தான் வைக்கணும். அவர்கள் எதை குறித்து யோசித்தார்கள்? தங்களை குறித்து அல்லவே அல்ல, வரப்போகிற தலைமுறையை குறித்துத்தான் யோசித்தார்கள். நம்முடைய குமாரர்கள் வரப்போகும் தலைமுறைக்கு தெரியப்படுத்த வேண்டும், எங்க தாத்தா, எங்க பாட்டி ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறவர்களாக இருந்த அற்புதமான ஆவிக்குரியவர்கள் அடுத்த சந்ததிக்கு தெரிந்திருக்க வேண்டும் நாம் நம்புகிற சித்தாந்தம் என்னவென்பது. அதுதாங்க அந்த பெயரினுடைய அர்த்தம். ஏல் யா, ஏல் யா, கர்த்தரே தேவன். கவனிங்க, நாட்களில் அந்த தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது? கர்த்தர்தான் தேவன் அப்படின்னு சொன்னா உடனே கொண்டுடுவாங்க. அவங்க எதற்காக நின்னாங்க தெரியுமாங்க? சத்தியத்துக்காக நின்னாங்கங்க. அவர்கள் எதற்காக நிலை நின்றார்கள்? ஜீவனுள்ள தேவனுக்காக அவங்க நின்னாங்க. கிறிஸ்தவ சபையே, சமூகமே, சத்தியத்துக்காக நாம் நிற்க வேண்டும். நமக்காக உயிரையே தியாகம் செய்த ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய அன்பை கிரியைகளிலே பகிர்ந்து கொடுக்கின்ற அற்புதமான கூட்டமாக நாம் வாழ வேண்டும். மதமாற்றம் செய்யுங்கன்னோ, வற்புறுத்தி மதத்துக்கு மாத்துங்கன்னோ என்னைக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் உபதேசிக்கவும் இல்லை, அந்த வேலையை கொடுக்கவும் இல்லை. எனவே சதீஷ்குமாருடைய வேலை, ஊழியம் மதம் மாற்றுவது அல்ல. அப்புறம் மனிதனை உயிருக்குயிரா நேசித்த தேவன் ஒருவர் இருக்கிறார். மனிதன் செய்த பாவங்களினாலே அந்த மனிதனுக்கு வரவேண்டிய சிக்ஷையை அகற்றி தப்புவிப்பதற்காக இந்த உலகத்திற்கு உலக இரட்சகர் வந்தார். அந்த உலக இரட்சகரே ஒவ்வொரு மனிதன் செய்த பாவத்தையும் தம்மீது ஏற்றுக்கொண்டு பாவ பரிகார பலியாக தம்மை தாமே மரணத்துக்கு அர்ப்பணித்து விட்டார். யார் இந்த உண்மையை, சத்தியத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனுள்ள பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். இந்த சுவிசேஷத்தை, இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகத்தான்
தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். மதமாற்றம் செய்வதற்காக அல்ல. யாரையும் எவரும் பலவந்தமாக அந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கு, இந்த மதத்திலிருந்து அந்த மதத்துக்கு மாற்றுவது சாத்தியம் இல்லைங்க. அப்படி பலவந்தமா மாத்தினா ஏசப்பா கூட அதை ஒத்துக்க மாட்டார். ஏன்னா சுயமாக ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. பலவந்தமாக அவரை யாரும் விசுவாசிக்கும்படியாக முயற்சி செய்தாலும் அதை ஏசப்பாவும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார் என்கிற விஷயத்தையும் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். எலியா என்ற பெயரிலே பிரத்யேகத்துவம் உண்டு. அது என்னது? உலகத்திற்கு சாட்சியாக சொல்லுகிற பெயர். எலியாவா? என்னது? எதுக்கா அந்த பெயர் வச்சீங்க? எஸ், கர்த்தர்தான் தேவன் என்பதில் சந்தேகமே இல்லை. அதுதான் அந்த பெயருக்கான அர்த்தம். வாருங்கள் எல்லோரும் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எலியாவின் வாழ்க்கையின் மூலமாக எவ்வளவு அற்புதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறீர். எலியாவின் பெயரின் அர்த்தம் என்ன? அந்த பெயரில் இருக்கிற ரகசியம் என்ன? அற்புதமான காரியங்களை என்று கற்றுக் கொடுத்தீர். எங்களுக்கு என்ன பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, யார் மூலமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்பதெல்லாம் முன்னதாகவே சகலத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறவர் நீர். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேனே. அதேபோல எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவரே உம்முடைய இந்த ஏற்பாடுகளை கவனித்திருக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியான வாழ்க்கை வாழ்கிற கிருபையிட வேண்டும் என்றும், இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் அற்புதமாய் நீர் சந்தித்து ஆசீர்வாதகரமாய் மாற்ற வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 70